நமது சேனலில் விளம்பரங்களுக்கு sunnatroth@gmail.com. கண்மணி நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், குத்துபமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய பிச்சிலங்கள் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய அனைவர் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவானாக. நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் சேர்ந்து வாழும் பெரும்பாக்கியத்தையும் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தந்தல் புரிவானாக. நீண்ட காலங்கள் அவனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும், ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும், குறையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துகள், வானம் பூமியுடைய சோதனையிலிருந்தும், சிறு வயதிலே மௌத்தாகுவதை விட்டும், கடன்களிலிருந்தும், வட்டிகளிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுப்பதிலிருந்தும், நோய்வாய்ப்பட்டு சிரமப்படுவதிலிருந்தும், நோய் அனைத்து விதமான நோய்களிலிருந்தும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய செலவீனங்களிலிருந்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிம்மதியான ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தால் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, உலகத்திலேயே அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வாழ்க்கை என்பது திருமண வாழ்க்கை. அல்லாஹ் ரொம்பவும் புரிந்து கொண்ட ஒரு வாழ்க்கை என்பது திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கை, திருமணம் முடித்து ஒரு மனிதன் கொஞ்சம் அமல் செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் அது மிகப்பெரிய ஒரு நன்மையாக அது பார்க்கப்படுகிறது, மிகப்பெரிய அங்கீகாரமாக அது பார்க்கப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பிஸ்ருல் ஹாபி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய இறைநேசர் வாழ்ந்தாங்க. அவங்க திருமணம் முடிக்கல. ஆன்மீக வாழ்க்கையில் நிறைய மாணவர்களை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் பிஸ்ருல் ஹாபி என்று சொல்லக்கூடிய ஒரு மகான். அவங்க வஃபாத் ஆயிடுறாங்க. தன் வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணித்தவர்கள். அவங்க வஃபாத் ஆகிறாங்க. வஃபாத்தான பிறகு அவருடைய மாணவர்களில் ஒருவர் கனவு காண்கிறார். எங்களுடைய உஸ்தாத் அவர்களே, ஆசிரியர் பெருந்தகை அவர்களே, நீங்கள் வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக வேண்டியே நீங்கள் அர்ப்பணித்தீர்கள். உங்களிடத்தில் அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான் என்று அவர்கள் அந்த மாணவர் தன்னுடைய உஸ்தாதிடத்தில் கேட்கும்போது அவர்கள் சொன்னதாக வரலாற்றில் எழுதப்படுகிறது. எனக்கு அல்லாஹு தஆலா நிறைய என்னுடைய அமல்கள் எல்லாம், என்னுடைய சேவைகள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டான். நிறைய வெகுமதிகளை எனக்கு தந்தான். ஆனால் சில மனிதர்களுடைய அந்த தரஜாக்கள், அந்தஸ்துக்களை என்னால் பெற முடியவில்லை. யார் அந்த நல்லடியார்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார், இந்த உலகத்தில் திருமணம் முடித்து
அல்லாஹ்வுடைய பொருத்தமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அல்லாஹ் அவர்களை பொருத்திக் கொண்டார்களுடைய வாழ்க்கையை பொருத்திக் கொண்டார்கள் அல்லவா? அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த சின்ன சின்ன அமல்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எண்ணற்ற அந்தஸ்துகளை கொடுத்து வைத்திருக்கிறான். அவர்களுடைய அந்தஸ்தை என்னால் அடைய முடியவில்லை, நினைத்து பார்க்க முடியவில்லை என்று பிஸ்ருல்ஹாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னதாக வரலாற்றில் குறிப்பிடப்படுகிறது. என்று சொன்னால், இந்த உலகத்துடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் தஆலாவுக்கு ரொம்ப பிடித்தமான வாழ்க்கை திருமண வாழ்க்கை. அதனால தான் அதாவது துறவரம் என்பது இஸ்லாத்தில் கிடையாது. தனித்து வாழ்வது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தனித்து வாழ்வதை இஸ்லாம் விரும்பவில்லை. அவர்கள் துணை இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்கிறது இஸ்லாம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான வாழ்க்கை என்று சொல்கிறது இஸ்லாம். அதனால தான் இன்னும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த முதல் உறவு திருமண உறவு தான். அதுவும் தன்னுடைய சன்னிதானத்தில் சொர்க்கத்தில் வைத்து அல்லாஹ் தஆலா அந்த உறவை ஏற்படுத்தி கொடுத்தார். ஏன்? இந்த உலகத்தில் எனக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை திருமண உறவு மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் மற்ற உறவுகள் எல்லாம், தாய் தகப்பன் என்ற உறவு, சொந்த பந்தம் என்ற உறவு, மாமன் மச்சான் என்ற உறவுகள் எல்லாம் அதற்கு அப்புறம். கணவன் மனைவி சந்தோஷமாக பொருத்தமாக வாழ்வது, இதுதான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹதீஸ்களிலே வரும், ஷைத்தான் இருக்கிறானே இரவு நேரங்கள்ல பகல்ல வேலை திண்டு சில பேரை வச்சிருப்பான், இரவுல சில வேலை திண்டு சில பேரை வச்சிருப்பான். கடல்ல என்ன செய்வானா, தன்னுடைய கூட்டத்தை கூட்டுவானா இரவு நேரங்கள்ல, பகல் முடிஞ்ச அந்த இரவு நேரங்கள்ல கடல்ல என்ன செய்ய கூட்டுவான், அந்த தன்னுடைய கூட்டத்தை கூட்டி, நீ என்னப்பா செஞ்ச? நான் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டையை மூட்டி விட்டேன். சரி, ஓரமா போ. நீ என்னப்பா செஞ்ச? மாமா வச்சாருக்குள்ள சண்டையை மூட்டி வச்சேன். சரி, ஓரமா போ. நீ என்ன செஞ்ச? பாப்பாவுக்கும் மகனுக்கும் மத்தியில சண்டையை மூட்டி விட்டேன். சரி, நீ ஓரமா போ. நீ என்ன செஞ்ச? ஒரு தெருவுக்கு மத்தியில சண்டையை மூட்டி விட்ட. சரி, நீ ஓரமா போ. அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆளா சொல்லிக்கிட்டே வருவாங்க. கடைசியில் ஒருத்தன் வருவானா, நீ என்னப்பா செஞ்ச? நான் ஒன்றும் பெருசா ஒன்றும் செய்யல, கணவன் மனைவி 2 பேரையும் பிரிச்சு வச்சேன் அப்படின்பா. அப்படியா? வாய பக்கத்தில் உட்காரு என்று இப்லீஸ் சொல்லுவானா. திருமண உறவு எப்பொழுது ஒரு முக்கியமான உறவாக பார்க்கப்படுகிறது தெரியுமா? திருமண உறவு என்பது ஏதோ இந்த உலகத்தில் ஒரு சந்தோஷமாக உடல் ஆசைக்காக வேண்டி செய்யக்கூடியதல்ல. அது சொர்க்கம் வரை சேர்க்கக்கூடிய ஒரு உறவு. அந்த உறவு சொர்க்கம் வரை ஒரு மனிதனையும் ஒரு ஆணையும் சரியான ஒரு பொருத்தமாக வாழ்ந்தால் அது அல்லாஹ்வால் மக்பூலியத்தான ஒரு உறவு. இந்த உலகத்தில் சொர்க்கவாசி என்ற அடையாளம் யாரை காட்டப்படுகிறது தெரியுமா? நிறைய ஹதீஸ்களில் பார்க்கப்படுகிறது. எந்த ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் முடித்து சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ, எந்த மனக்குழப்பங்களும் இல்லாமல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சந்தோஷமாக வாழ்கிறார்களோ, அவர்கள் தான் இந்த உலகத்தில் சொர்க்கவாசிக்கு உண்டான அடையாளம் என்று பல ஹதீஸ்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது. பல ஹதீஸ்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது. சாதாரணமான விஷயம் அல்ல திருமண உறவு என்பது. ஒரு முக்கியமான ஒரு உறவு அந்த உறவு அது. அதனால தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் எண்ணற்ற அமல்கள் இருக்கிறது. 2 அமல் மட்டும்தான் வானத்தில் ஏற்படுத்தப்பட்டது. ஒன்று திருமண உறவு, 2வது தொழுகை. தொழுகை வானத்தில் கடமையாக்கப்பட்டது. திருமண உறவு அதுவும் வானத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னால் சொர்க்கத்தில் அங்கே கடமையாக்கப்பட்டது. அடிக்கடி சொல்லி இருக்கிறோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் படைக்கப்பட்டு சொர்க்கத்தில் எல்லா வாழ்கள் அல்லாஹ் சொன்னான். சொர்க்கத்தில் கிடைக்காத நன்மைகளாக, சொர்க்கத்தில் கிடைக்காத இன்பமா சந்தோஷங்களா இருந்தாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு விதமான பரேஷன், ஒரு விதமான மனசுல ஒரு விரக்தி ஏற்பட்டது. ஒரு நாள் தூங்கிக் கொண்டு இருக்கும் போது பெண்ணென்றா என்னென்றே தெரியாது. அதுவரை பெண் என்றால் என்னென்றே தெரியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூங்கிக் கொண்டு இருக்கும் போது விழிச்சு பார்த்தாங்க, பக்கத்துல ஒரு பெண் இருக்கிறா. அப்பா, இது பெண்ணென்றே தெரியாது. முதல்ல பெண்ணென்று அந்த அறிமுகமே இல்லை. டக்குன்னு பிடிக்க போனாங்க. அப்பதான் அல்லாஹ் சொன்னா, இருங்க
அப்படின்னு சொல்லிட்டு நிக்காஹ் செய்து வைத்து மகர் கொடுக்க வைத்து நிக்காஹ் செய்து வைத்து அந்த கணவன் மனைவியாக அல்லாஹ் வாழ வைத்தான். அதுக்கப்புறம் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பரிபூர்ணத்தன்மை ஏற்பட்டது. அதனால தான் சொர்க்கத்தில் வாலிப வயதை அடைந்தவர்கள் தன்னந்தனியாக சொர்க்கத்தில் நுழைய முடியாது, ஜோடிகளாகத்தான் நுழைய முடியும். இந்த உலகத்தில் யார் சந்தோஷமாக நிம்மதியாக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்கிறார்களோ நாளை மறுமை நாளையும் அவர்கள் அதே மாதிரி சொர்க்கத்திற்கு நுழையும் பொழுது மறுபடியும் அல்லாஹ் தஆலா நிக்காஹ் செய்து வைத்து சொர்க்கத்தில் ஜோடியாகத்தான் நுழைய முடியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். ஜோடியாகத்தான் நுழைய முடியும். சரி, கணவனும் மனைவியும் நரகவாசியா போயிட்டாங்க, அல்லது வாலிப வயசை அடைந்து திருமணத்திற்கு முன்னால அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அங்கே திருமணம் ஆகாதவர்களை அங்கே திருமணம் செய்து வைக்கப்பட்டு அவர்கள் சொர்க்கத்திற்கு நுழைவார்கள். ஆக யாருமே வயதுக்கு வந்தவர்கள் தனியாக சொர்க்கத்தில் நுழைவதற்கு அனுமதியே கிடையாது, ஜோடியாகத்தான் நுழைய முடியும். அங்கே போய் ஹூருல் ஈன் என்ற பெண்களையும் அங்கே திருமணம் முடிக்கப்படும், அவர்களுடைய அமலுக்கு ஏற்றவாறு அது வேறு விஷயம். ஆக மொத்தத்தில் சொர்க்கத்திற்கு நுழையும் போது ஜோடியாகத்தான் நுழைய முடியும். ஏன்? அந்த வாழ்க்கை தான் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பொருத்தமான வாழ்க்கை. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் அடிக்கடி சில ஆரோக்கியமான வாக்குவாதங்கள் ஏற்படும். ரெண்டு பேருமே பெரிய அறிவாளி, ஹதீஸ்களை அதிகமாக அறிவித்தவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஃபாத்திமா நாயகி 1-2 தான் அறிவிச்சிருக்கலாம். அதுக்காக வேண்டி ஃபாத்திமா நாயகி அறிவானவர்கள் அறிவற்றவர்கள் என்பது கிடையாது, ரொம்ப புத்திசாலி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வளர்ப்பல்லவாது ஒழுக்கம் நிறைந்தவர்கள், வெட்கம் அதிகமானவர்கள். அதனால் அவங்க பெரும்பாலும் ஹதீஸ் அறிவிக்கலமுங்க. இப்போ ஒரு நாள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, பேசிக்கிட்டே இருக்கும்போது, நாளை மறுமை நாளையில அல்லாஹ் தஆலா எல்லாரையும் அவரவருடைய தந்தையுடைய பெயரை சொல்லிதான் கூப்பிடுவான். உன்னுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உன் தந்தை அபூபக்கர் என்று ஆயிஷா பின்த் அபூபக்கர் என்று தான் சொல்லப்படும். என்னை எப்படி தெரியுமா? ஃபாத்திமா பின்த் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூப்பிடப்படும் என்று சொல்லுவாங்க. உடனே ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, கூப்பிடுறதெல்லாம் சரிதான், வாப்பாவோட பெயரை சொல்லி கூப்பிடுறதெல்லாம் சரிதான், ஆனா சொர்க்கத்துக்குள்ள நுழையும் போது நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் கணவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நான் சொர்க்கத்துல போவேன், ஆனா நீ உன் கணவர் அலியோடு சொர்க்கத்தில் போவாய் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. எப்படி சொல்றாங்க பாருங்க. நான் மஹ்ஷர் மைதானத்தில் கூப்பிடுவது என்னமோ தந்தையுடைய பெயரை சொல்லிதான் கூப்பிடுவார்கள், ஆனால் சொர்க்கத்தில் நுழையும் போது கணவனோடு தான் போக முடியும். ஏனென்றால் சொர்க்கத்தில் நுழையும் போது தனிமையில் யாரும் நுழைய முடியாது. வாலிப வயசை அடைந்தவர்கள் ஜோடியாகத்தான் நுழைய முடியும். ஏன்? திருமண உறவு, திருமண பந்தம் என்பது அல்லாஹ்வால் புரிந்து கொள்ளப்பட்டது. அந்த வாழ்க்கை தான் அல்லாஹ்வுக்கு பரிபூர்ண தன்மை உடையது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் பல இடங்கள் அந்த மாதிரி வாசகத்தை சொல்லித் தருவார்கள். அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு ஆயத்திலே சொல்லித் தருவான், ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலக லகும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்கள் இனத்திலிருந்து, மனித இனத்திலிருந்து உங்களுக்கு ஜோடியை, மனைவியை நான் படைத்து இருக்கிறேன் அல்லவா, என்னுடைய அத்தாட்சி என்று சொல்வான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. என்னுடைய அத்தாட்சி. சூரியன் ஒரு அத்தாட்சி போல, சந்திரன் ஒரு அத்தாட்சி. இறைவன் இருக்கிறான் என்பதற்கு சூரியன் ஒரு அத்தாட்சி, சந்திரன் ஒரு அத்தாட்சி, கடல் ஒரு அத்தாட்சி, பூமி ஒரு அத்தாட்சி. அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு. அது மாதிரி கணவன் மனைவியாக வாழ்க்கை வாழ்வது என்பது, மனைவி அமைவது என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று சொல்லித் தருகிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. என்னுடைய அத்தாட்சி, என்னுடைய கண்ட்ரோல்ல கட்டுப்பட்டது. நீ நினைச்ச மாதிரி நான் வாழ்ந்து விட முடியாது. எனக்கு பிடித்த மாதிரி நான் பொருத்தமான வாழ்க்கை என்பது நான் தருவது, என்னிடத்தில் கேள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான்.
மனைவி என்ன தெரியுமா அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான், என்னுடைய அத்தாச்சி சொல்லிட்டு சொல்றான் என்ன தெரியுமா, அந்த மனைவி மூலமாக எதற்கு தெரியுமா உனக்கு மனைவியை தேர்ந்தெடுத்து திருமண வாழ்க்கையை முடிச்சு தந்த, லி தஸ்குனு இலைஹா, அவளை கொண்டு நீ நிம்மதி அடைய வேண்டும். ஆனா உலகத்துல எங்கேயோ நிம்மதியை தேடி அடைகிறாங்க. உலகத்துல எங்கேயோ போறான், நிம்மதி 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 என்று பல டூர்கள், பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாவை செலவு செய்கிறான் நிம்மதியை தேடி தேடி. ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நல்ல பெண்ணிடத்தில் இருக்கிறது நிம்மதி என்று சொல்கிறான். திருமண உறவு என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. முதல்ல மனிதனுக்கு நிம்மதி வேணும். எத்தனை கோடிகள் இருக்கலாம், நிம்மதி இல்லைன்னா அதை விட நரக உலகத்தில் இருக்க முடியுமா? நல்ல மனைவி அமையவில்லை என்று சொன்னால் அதை விட ஒரு நரகம் உலகத்தில் இருக்க முடியுமா? எத்தனை கோடிகள் இருந்தாலும் மனைவி மட்டும் சந்தோஷத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் உலகத்தில் அதை விட நரகமாம் வேற எதுவும் கிடையாது. அதை விட நரகம் வேறு எதுவும் கிடையாது. நினைத்தால் எதையும் வாங்க முடியும். கோடிக்கணக்கான சொத்துக்களை என்னால் வாங்க முடியும். ஆனால் மனைவி ஒழுக்கமானவளாக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவளாக இருந்தால் மட்டும்தான் நிம்மதியை வாங்க முடியும். இல்லை என்றால் வாங்க முடியாது. இது அல்லாஹ்வுடைய கூற்று. அது என்னுடைய அத்தாட்சி என்று சொல்லி தருகிறார். என்னுடைய அத்தாட்சி, என்னுடைய அத்தாட்சி. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா, பாசத்தையும் நேசத்தையும் நான் வைத்திருக்கிறேன் உங்கள் மூலம். அந்த திருமண வாழ்க்கையின் மூலமாக பாசத்தையும் நேசத்தையும் நான் வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அது என்னுடைய அத்தாட்சி என்று சொல்கிறார். சூரியன், வானம், பூமி, சொர்க்கம், நரகம் எல்லாம் எப்படி என்னுடைய அத்தாட்சியோ என்னுடைய கண்ட்ரோல் உள்ளதோ, என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ, எனக்கென்று நான் ஒருவன் என்பதை சொல்லிக் கொண்டு இருக்கிறதோ, அது மாதிரி திருமண வாழ்க்கை என்பது, பொருத்தமான வாழ்க்கை என்பது என்னுடைய அத்தாட்சி என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான் என்று சொன்னால் திருமண வாழ்க்கை எவ்வளவு உயர்ந்தது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவாங்க, அத்துன்யா மதாஉன், அத்துன்யா மதாஉன், துன்யாவில் எல்லா பொருளும் மனிதன் அனுபவிக்கிறதுக்கு தான், வேற எதுக்குமே கிடையாது. துன்யாவில் எல்லா பொருளும் மனிதன் அனுபவிக்க வேண்டியது தான், வேற எதுவும் கிடையாது. அனுபவிக்கிறதுக்கு தான் வச்சிருக்கிறான் அல்லாஹ் தஆலா. வஹைரு மதாஇஹா, துன்யாவுடைய அனுபவிக்கக்கூடிய பொருளையே மிக சிறந்தது எது தெரியுமா? அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் மர்அத்து ஸாலிஹா, நல்லொழுக்கம் உள்ள பெண் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்துல அனுபவிக்கிறதுல எல்லாம் அனுபவம் இருக்குதுங்க. சந்தோஷத்துக்கு நல்ல வீடு இருக்கட்டுங்க கட்டுறாங்க, சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தானே. நல்ல வாகனம் எதுக்கு வாங்குறான்? சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லித்தானே. அந்த சந்தோஷத்திலேயே உயர்ந்த சந்தோஷம், உயர்ந்த நிம்மதி, உயர்ந்த பொருள் அனுபவிப்பதிலேயே சிறந்த பொருள் எது என்று சொன்னால் நல்லொழுக்கம் உள்ள பெண் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் என்று சொன்னால் திருமண வாழ்க்கை என்பது எவ்வளவு முக்கியம் ஒரு வாழ்க்கையில என்பதை நாம் யோசிக்கணும். அந்த திருமண வாழ்க்கை நமக்கு நல்லா அமையணும்னா அதுக்கென்று சில வழிமுறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. அது நம்மளுக்கு சரியாக அமைய வேண்டும் என்று சொன்னா அதுக்கென்று சில வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறாங்க. ஒரு திருமண உறவு இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு மாப்பிள்ளை, அதாவது திருமணத்திற்கு ஒரு 5 விஷயங்கள் கண்டிப்பாக இருந்தாக வேண்டும். திருமணத்துல 5 விஷயங்கள் கண்டிப்பாக இருந்தாக வேண்டும். மனைவி, கணவன், வலி, 2 பேருக்குமே பொறுப்புதாரி இருக்கணும். முதல்ல மனைவி இருக்கணும், 2வது கணவன். நல்லா கவனிக்கணும் இதை, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு நிறைய தவறுகள் இதில் நடந்து கொண்டு இருக்கிறது. முதல் விஷயம் என்னங்க, மனைவி இருக்கணும், 2வது கணவன் இருக்கணும், மாப்பிள்ளை பொண்ணு இருக்கணும், மாப்பிள்ளை இருக்கணும், 2 பேருக்குமே வலி இருக்கணும், பொறுப்புதாரிகள் இருக்கணும். என்ன அடுத்தபடியாக 4வது 2 சாட்சிகள் இருக்கணும். நீதமான சாட்சி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, லா நிக்காஹ இல்லா பி வலியின், நிக்காஹ் என்பது வலி இல்லாமல் நடைபெறாது, பொறுப்புதாரி இல்லாமல் நடைபெறாது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொறுப்புதாரிகள் கண்டிப்பா இருக்கணும்.
அந்த பொறுப்புதாரினா யாருங்கிறத நான் சொல்றேன், பின்னால சொல்றேன். அப்ப கண்டிப்பா பொறுப்புதாரி இருக்கணும். வஷாஹிதி அத்லுன், 2 சாட்சிகள் நீதமான சாட்சிகள் இருக்கணும். அவன் பொய் பித்தலாட்டுக்காரனா இருக்க கூடாது. இந்த ரிஜிஸ்டர் பண்ணும்போது நிறைய குளறுபடிகள் ஏற்படும். இந்த ரெஜிஸ்டர் கல்யாணம் ஒன்று பண்றாங்கல்ல, அப்பதான் நிறைய குளறுபடி. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையானது என்பது தெரியல. ஏன்னா நான் அண்ணன் முறை வேணும், மாமா முறை வேணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு பொய்யை சொல்லி அங்கே ரிஜிஸ்டர் பண்ணி என்ன செஞ்சா கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்க. நீதமான ஆட்சின்னா உறவுக்காரராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உறவுக்காரவர்கள் 2 சாட்சி, கரெக்டான சாட்சி இருக்கணும். 5வதாக ஈஜாப் கபூலுடைய வாசகம் அங்கே இருக்கணும். ஈஜாப் கபூலுடைய வாசகம். ஈஜாப்னா என்ன, கபூல்னா என்ன பின்னால சொல்றேன் நான் உங்களுக்கு. அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதை நான் சொல்லி தர்றேன். சரி, முதல்ல கணவன் மனைவி இந்த 2 பேரும் அங்கே இருப்பது கட்டாய கடமை. 2 பேருக்குமே சம்மதம் இருக்க வேண்டும். கணவனுக்கும் சம்மதம் இருக்கணும், மனைவிட்டையும் சம்மதம் இருக்க வேண்டும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாக்கிராவான பெண்கள் சொன்னா முதல் திருமணம் முடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு பெண்ணுக்கு முதல் திருமணம் நடக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் பாக்கிரான பெண். சையிபா பெண்கள், சையிபான பெண்கள், சையிபா அப்படின்னு சொல்லுவாங்க. சையிபான்னு சொன்னா 2ஆம் திருமணம், விதவை பெண்கள் 2ஆம் திருமணம். இந்த பாக்கிரான பெண்கள்கிட்ட அந்த வலிதார், வலிண்டா யாரு, முதல்ல வலிண்டா யாராக இருக்க வேண்டும் அப்படின்னா, பெண்ணுக்கு வலி ரொம்ப முக்கியம். அந்த வலி யாராக இருக்க வேண்டும்னா, முதல் தரஜா பெண்ணுடைய தந்தை இருக்கணும். பெண்ணை பெற்றெடுத்த தந்தை இருக்கணும். தந்தை இல்லை என்று சொன்னால் தந்தையுடைய தந்தை இருக்கணும். யாருக்கு இருக்கணும்? தந்தையுடைய தந்தை இருக்கணும். ரொம்ப கவனமா பார்க்கணும். இத தந்தையுடைய தந்தை இருக்க வேண்டும். தந்தையுடைய தந்தை இல்லைன்னா அவங்களுடைய தந்தை இருக்கணும். அப்படி யாருமே இல்லை, தந்தையும் இல்லை, தந்தையுடைய தந்தையும் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் இருக்கணும். என் தங்கச்சிக்கு இந்த மாப்பிள்ளையை அவர் கொடுக்கக்கூடிய மகரை நான் கபூல் செய்து நிக்கால் செய்து கொடுக்கிறேன் என்று அந்த அவர் சொல்லணும். சொல்வதற்கு அனுமதி கொடுக்கணும். முதல்ல பெண்ணிடத்தில் அனுமதி கேட்கணும். வாப்பாவோ அல்லது வழிகாரர் என்ன செய்யுங்கன்னா, பொண்ணுகிட்ட போய் இந்த மாதிரி இன்னாருடைய மகன் இன்னாரை இவ்வளவு ரூபா மகருக்கு உனக்கு நான் திருமணம் முடிச்சு வைக்கிறேன்னு நாங்கள் முடிவு செய்திருக்கோம், உனக்கு விருப்பமா அப்படின்னு கேட்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த பெண்ணு வெட்கப்பட்டு, பாக்கிராவான பெண்கள், அதாவது நான் சொன்ன முதல் திருமணம் முடிக்கக்கூடிய பெண்கள் மௌனமாக வெட்கப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெண்ணு மௌனமாக இருந்துருச்சுன்னு சொன்னா சம்மதத்துக்கு அறிகுறி. வலுக்கட்டாயமாக நாம் சம்மதிக்க வைக்கக்கூடாது. அது ஒரு முக்கிய விஷயம். சையிபாவான பெண்ணாக இருந்தால் கண்டிப்பா வாயால சொல்லி ஆகணும், நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்று அந்த பெண்ணு கண்டிப்பா வாயால அனுமதி கொடுக்கணும் வலிதாரர்கிட்ட. அப்படி வலிதாரர்கிட்ட அந்த பெண்ணு அனுமதி கொடுக்கலண்டா திருமணம் நடத்தி வைக்கக்கூடாது. அந்த பெண்ணு கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா ஏற்கனவே திருமணம் முடிச்சு அதை அனுபவிச்சிருச்சு. அதனால 2ஆம் தரமாக அது திருமணம் முடித்து கொடுக்கும் போது கண்டிப்பா வாயால சொல்லியே ஆகணும். சரி, அந்த பெண்ணு அனுமதி தந்துருச்சு. இப்ப வழிகாரர் யாராக இருக்கணும்? தந்தையா இருக்கணும், தந்தையுடைய தந்தை இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருக்கணும். இப்படியும் இல்லை என்று சொன்னால் அந்த ஊருடைய ஹத்தீப் இருக்கிறாரு பத்தியலா, ஷாஃபி மதுஹப் பிரகாரம், அதாவது ஷாஃபி மதுஹப் இப்போ தந்தை, அதாவது தந்தையுடைய சொந்தக்காரங்கள் தான் வழியாக வர முடியும். பெண்ணுடைய உம்மாவுடைய வழிகாரர் இருக்கிறாங்க. உம்மாவுடைய வாப்பா, பெண்ணுடைய உம்மா இருக்கிறாங்கல்ல, உம்மாவுடைய வாப்பா, உம்மாவுடைய அண்ணன் தம்பிகள், இவங்கெல்லாம் வழிகாரா வர முடியாது. இவங்கெல்லாம் வழிகாரராக வர முடியாது, பொறுப்புதாரியாக வர முடியாது. அப்படி யாருமே இல்லை அப்படின்னு சொன்னா ஹனஃபி மதுஹபின் பிரகாரம் நிக்காஹ் செய்து வைக்கப்படும். ஹனஃபி மதுஹபில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா,
நேரடியாக யார் நிக்காஹ் செய்து வைக்கிறார்களோ அந்த ஜமாத்துக்காரவங்க அந்த ஹத்தீப், நிக்காஹ் செய்து வைக்கக்கூடிய அந்த ஹத்தீப் நேரடியாக அந்த பெண்ணிட்ட போய் இன்னாருடைய மகன் இன்னாரை இவ்வளவு ரூபா அவர் மகரு தர்றாரு, அவருக்கு நான் உன்னை நிக்காஹ் செய்து வைக்கலாம் என்று முடிவு செய்யப்படுறது, உனக்கு சம்மதமா என்று கேட்டு அனுமதி கேட்டு அதுக்கப்புறம் தான் நிக்காஹ் செய்து வைக்கிறது. இதுதான் ரூல்ஸ், இதுதான் ஷரியத்துடைய சட்டம். அது இதை விட்டுட்டு இது அல்லாதவர்கள் நான் வழியாக வருவேன் என்பது ஷரியத்தின் பிரகாரம் அது தடுக்கப்பட்ட விஷயம். அது ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். அப்போ வழிதாரர் எப்படி இருக்க வேண்டும்? இப்படித்தான் இருக்க வேண்டும். தந்தையாக இருக்கணும், தந்தையுடைய அவர் இல்லைனா தந்தையுடைய தந்தை இருக்கணும், அப்படி இல்லைன்னா அண்ணன் தம்பிகள் இருக்க வேண்டும். சரி, இப்ப 2 சாட்சிகள் நான் ஏற்கனவே சொன்ன சாட்சியாக இருக்கணும், நெருங்கிய உறவுக்காரர்களாக இருக்கணும். மீதமானவர்களாக பொய் சொல்லக்கூடியவன், பெத்தலாட்டம் பண்றவன், வாழ்க்கையில நிறைய மோசடி செய்யறவன் அவன் இருக்கக்கூடாது. கரெக்டாக நேர்மையானவனாக இருக்கணும். அவன் அறிமுகம் இந்த பொண்ணுக்கு இந்த சொந்தக்காரன் தான் அப்படிங்கிற, அந்த ஆணுக்கு இவன் சொந்தக்காரன் தான் அப்படிங்கிறத அங்கே எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி அறிமுகமானவனாக இருக்க வேண்டும். யாரையோ கூட்டிட்டு வந்தால் செய்ய முடியாது. சரி, அடுத்து ஈஜாபு கபூல். இது ரொம்ப முக்கியம். ஈஜாபுனா என்ன? வழிதாரர் சொல்லணும். வழிதாரர் என்ன செய்யணும்? சொல்லணும். இன்னாருடைய மகள் இன்னாரை நீங்கள் கொடுக்கக்கூடிய இவ்வளவு தொகை மகருக்கு நான் வக்கீலாக இருந்து, நான் வழியாக இருந்து நிக்காஹ் செய்து தந்துட்டேன்னு சொல்லணும். சென்ற காலத்துடைய வார்த்தை. அல்லாஹ் தஆலா அப்படித்தான் குர்ஆன்ல பதிவு செய்யறான். فلما قضى زيد منها وطرا زوجناها குர்ஆன் எடுத்து பாருங்க, உங்களுக்கு அர்த்தம் தெரியும். ஜவ்வஜ்னாகன்னு சொன்னா அந்த ஸைத் ரலியல்லாஹு தஆலா எப்பொழுது அந்த பெண்ணை தலாக் விட்டுட்டாரோ, விட்ட பிறகு அந்த பெண்ணை உமக்கு நாம் நிக்காஹ் செய்து தந்தோம் என்று, தந்து விட்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். கடந்த காலத்துடைய வார்த்தை, கடந்த காலத்துடைய வார்த்தையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான். இந்த இடத்துல நான் சம்மதிக்கிறேன் சொல்லக்கூடாது, நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லக்கூடாது. ஏற்றுக்கொண்டேன். நான் உனக்கு இணை இணைச்சி வச்சேன் அர்த்தம். என்னங்க? உன்னை அந்த பெண்ணை உனக்கு நான் இணைத்து வைக்கிறேன் என்று அர்த்தம். சம்மதிக்கிறேங்கிற வார்த்தை வரக்கூடாது. ஒன்னும் நிக்காஹ் செய்து வைத்து விட்டேன்னு சொல்லணும், அல்லது திருமணம் முடித்து வைத்து விட்டேன்னு சொல்லணும். சம்மதிக்கிறேன்ற வார்த்தை சொல்லக்கூடாது. ஜவ்வஜ்துக்கு வார்த்தை தான் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த வார்த்தை அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, அந்த வார்த்தை கடந்த காலத்துடைய வார்த்தையை சொல்லி ஜவ்வஜ்னா இணைச்சு வைக்கிறது. சம்மதிக்கிறேன், ஒப்புக்கொள்றேன் அப்படிதான் சொல்லக்கூடாது. அதாவது சம்மதிக்கிறேன், அதாவது ஈஜாபு கபூல், அதாவது வழிதாரர் எப்படி சொல்லணுங்க? இணைச்சு வச்சுட்டேன்னு சொல்லணும், அல்லது உனக்கு நிக்காஹ் செய்து தந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும். புரியுதா? இப்ப அந்த கபூல் செய்யறவங்க, கபூல்னா மாப்பிள்ளை, ஈஜாபுக்கு சொல்றதுன்னா வழிதாரர், கபூல் சொல்றதுன்னு யாருங்க? மாப்பிள்ளை. மாப்பிள்ளை என்ன செய்யணும்? கபீல்துன்னு சொல்லணும். அதுவும் கடந்த காலத்துடைய வார்த்தை தான். நிகழ்காலத்துடைய வார்த்தையோ சென்ற காலத்துடைய வருங்காலத்துடைய வார்த்தைகளோ சொல்லக்கூடாது. அப்ப எப்படி சொல்லணுங்க? சென்ற கால கபீல்து, நான் ஏற்றுக்கொண்டேன், ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. உதாரணமா பார்த்தீங்க, அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை, இந்த விஷயத்தை சொல்ல போகும்போது எவ்வளவு அழகான வார்த்தையை சொல்றா பாருங்க. வஅഖத்னா மின்கும் மீசாகன் கலீதா, உறுதியான ஒப்பந்தம். நிக்காஹ் என்பது ஒரு ஒப்பந்தம். நிக்காஹ் என்பது என்னங்க? ஒரு ஒப்பந்தம். அதை எப்படி சொல்றான்? மீசாகன் கலீதா, உறுதியான ஒப்பந்தம் என்று சொல்லுகிறான். உதாரணமா வச்சுக்கிறீங்களே, ஒரு 1000 ரூபாய் நான் ஒருத்தருக்கு கொடுக்கணும். இந்த இவருக்கு கொடுக்கணும் 1000 ரூபாய். இவர்கிட்ட போய் இந்தாப்பா 1000 ரூபாய் தர்றேன்னு சொன்னா உறுதியான ஒப்பந்தமா? தந்துட்டேன்னு சொன்னா இப்பதான் நடக்குது, நிகழ்காலத்துல தான் நடக்குது. இந்தாப்பா 1000 ரூபாய் நான் உனக்கு தந்துட்டேன்னு சொன்னா உறுதியானதா? தர்றேன்னு சொன்னா உறுதியானதா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க.
கையில் கொடுத்துட்டேங்க. இப்போ தான் நிகழ்காலத்தில் நடந்த விஷயம் இது. இந்த 1000 ரூபாய் கையில் கொடுத்துட்டேன். தந்துட்டேன்னு சொன்னா உறுதியானதா, தர்றேன்னு சொன்னா உறுதியானதா? நிகழ்காலத்துடைய வார்த்தையை சொன்னா உறுதியானதா, கடந்த காலத்துடைய வார்த்தையை சொன்னா உறுதியானதா? நம்முடைய புழக்கத்திலேயே யாராச்சும் தர்றேன்னு சொன்னா ஏற்றுக்குருவோமா? தந்துட்டேன்னு தான் சொல்லுவோம். நம்ம யாரும் தர்றேன்னு சொல்ல மாட்டோம், தந்துட்டேன். ஏன்னா அது உறுதியா, அதைத்தான் சொல்றான். உறுதியான ஒப்பந்தத்தை நீங்கள் பண்ணுங்கள். உறுதியான ஒப்பந்தம் என்ன? கடந்த காலத்துடைய வார்த்தையை சொன்னாதான் உறுதியான ஒப்பந்தம் ஆகும். அங்கே சம்மதிக்கிறேன், நான் திருமணம் வச்சு முடிச்சு தர்றேன், இந்த வார்த்தையை சொல்வது உறுதியான ஒப்பந்தம் அல்ல. இஸ்லாம் சொல்லக்கூடிய, குர்ஆன் சொல்லக்கூடிய வழிமுறை அது. எப்படி சொல்லணும்? கடந்த காலத்துடைய வார்த்தை ஜவ்வஜ்னாகஹா, உங்களுக்கு நாம் திருமணம் செய்து வைத்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அந்த வார்த்தைகளை கொண்டுதான் ஈஜாபு செய்ய வேண்டும். கபூலும் செய்வது கபில்து நிக்காஹா, இந்த பெண்ணுடைய நிக்காகை நான் ஏற்றுக்கொண்டேன், ஏற்றுக்கொள்கிறேன், ஏற்றுக்கொள்வேன், இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதாங்க. கடந்த காலத்துடைய வார்த்தைகளை சொல்லிதான் அவன் ஈஜாபு செய்ய வேண்டும், கபூலும் செய்ய வேண்டும் என்று இவனுக்கு குர்ஆனும் ஹதீஸும் சொல்கிறது. இந்த 5 விஷயங்களும் அங்கே சரியான முறையில் ஏற்பட்டாதான் நிக்காஹ் கூடும். இதுல ஒண்ணு ஏதாவது ஒரு மாற்றமாக இருக்குமேயானால் நிக்காஹ் கூடும். அங்கே நிக்காஹ் செல்லுபடியாக ஆகாது. ஆகவே அல்லாஹ் நல்லடியார்களே, இனி வரக்கூடிய காலங்களில் நிக்காஹ் என்பது ரொம்ப புனிதமானது. நான் ஏற்கனவே சொல்லும் போது அல்லாஹுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை என்பது நிக்காஹுடைய வாழ்க்கை. அதை நாம் சரியாக செயல்படுத்தினோம் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாகவும் கண்ணியத்தோடும் அல்லாஹுடைய பொருத்தமானதாகவும் இருக்கும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிறைவான பரக்கத்தையும் உயர்ந்த ஒரு வாழ்க்கையும் மேலும் மறுமையிலும் தந்தர் புரிவானாக. நம்முடைய வாழ்க்கை அனைத்தையும் அல்லாஹு தஆலா புரிந்து கொண்டு நாளை மறுமையிலும் இதே ஜோடிகளோடு சந்தோஷமாக வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. விவரங்களுக்கு sunnaatruth@gmail.com